அந்தகாரத்துல இருந்து என்ன ஆச்சரியமான ஒளிக்கு வர கிருபைக்காக உமக்கு நன்றி. இவ்வளோ பெதான ரட்சிப்பை இலவசமா கொடுத்தீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி சுவாமி. இசப்பா, அக்கிரமங்களாலும் பாவிகளாலும் மறித்து கிடந்த எங்களை மோடு கூட எழுப்பி உன்னதத்துல உட்கார வச்ச கிருபைக்காக உமக்கு நன்றி. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி உம்முடைய அன்பின் குமாரனாகிய தேவனுடைய ராஜ்யத்துல உட்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த பொல்லாத பிரபஞ்சத்தை எங்களை விடுவிச்சீங்க ஏசப்பா, அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஏசப்பா, எங்க ஆத்துமா சரீரம் அவை எல்லாம் உங்க கரத்துல ஒப்படைக்கிற தேவனை நீர் கொண்டு வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனான பிதாவே, ஆமென். பாடல் பாடுறதுக்கு முன்னாடி ஒரு சில வசனங்களை நான் வாசிச்சிடுறேன். நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட பூரண அழகுள்ள தேவன், அவர் எந்த அளவுக்கு அந்த கேடா ஆனாருன்றத அந்த வசனத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். உன்னத பாட்டு 5-10 வரைக்கும். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாயிருக்கிறது, அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தைப் போல் கருமையாயிருக்கிறது. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளில் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அவர் கண்கள் கந்தக வர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது, வாசனை உள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. அவர் கரங்கள் படிகை பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல் இருக்கிறது. அவர் அங்கம் இரத்த நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களில் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல் இருக்கிறது. அவர் ரூபம் லீபோனை போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாயிருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். ஆமேன். ஆண்டவர் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஆண்டவர் வர்ணிச்சிருக்காங்க. இவர் நமக்காக இவ்வளோ அழகு, பூரண அழகுள்ள தேவன் நமக்காக பட்ட பாடுகள் உள்ளதான் இந்த பாட்டு. பூமியிலே அவருக்கு நேர்ந்தது பொல்லாப்பு, பூமியிலே அவருக்கு நேர்ந்தது பொல்லாப்பு, மரணத்தில் யாவருக்கும் கிடைத்ததே மீட்பு, மரணத்தில் யாவருக்கும் கிடைத்ததே மீட்பு. இந்த நேசர் வெண்மையும் சிவப்பும் உண்மையிலவர் சாரோனின் ரோஜாப்பூ. இந்த நேசர் வெண்மையும் சிவப்பும் உண்மையிலவர் சாரோனின் ரோஜாப்பூ. இசமனிலே அவரை விட்டு சீஷர்கள் ஓட, கருமையான முடிகளில் முள்முடி சூட, கண்ணிலிருந்து கண்ணீரும் வழிந்தோட, கன்னத்திலறைய அவரது முகம் வாட, கண்ணை கட்டி அவர் தலையில் கொட்ட, மேல் வாயோட நாவும் ஒட்ட, கண்ணை கட்டி அவர் தலையில் கொட்ட, மேல் வாயோட நாவும் ஒட்ட, பரமதேவனின் பிள்ளையவர் பாடுகளை ஏற்றார்.
ஆமென். நமக்காக பாடுகள் இவ்ளோ பூரண அழகுள்ள தேவன். அவர் எந்த அளவுக்கு பாடுகள் சகிச்சாருன்னு நம்ம தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், தாடை தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஏசாயா 5ல சொல்றாங்க. இந்த அளவுக்கு தேவன் படைசால்களைப் போல அவருடைய முதுக உழுந்தாங்க. அவர் மனுஷனை பார்க்கலும் அவருடைய முகப்பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கலும் அவருடைய ரூபம் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடினால அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைஞ்சாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்ம அவரோடு கூட உன்னதத்துல உட்கார வைக்கிறதுக்காக தேவன் நம்ம மேல இவ்வளவு அன்பு உள்ளவரா சிலுவையை சகிச்சு மரண பரியந்தம் வரைக்கும் நமக்காக அவரே ஒப்பு கொடுத்தாரு. இவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். அவர் முதுகில் வாரினால் சேவகர் அடிக்க, அதை கண்ட யாவரின் உள்ளம் துடிக்க, அவரோடிருந்த பேதுருவும் யூதாசும் நடிக்க, பிதாவாகிய தேவனை இயேசு நொறுக்க, உதட்டை பிதுக்கி அவர் தாடியை பிடுங்க, தலையை துலுக்கி பரியாசம் பண்ண, பரமதேவனின் பிள்ளையவர் பாடுகளை ஏற்றார். ஆமென். இவ்வளோ பெரிதான நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்காங்க. அவர் எப்படி இருந்தாராம்? அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இவ்வளவு பெரிய அந்த சிலுவையை தேவன் சகிச்சு அவருடைய கடைசியில என்னை குறிச்சு புத்தக சுருளை எழுதியிருக்கு, நான் வருகிறேன்னு சொல்லி அவருடைய எல்லா தீர்க்க தரிசன வசனங்களையும் தேவன் கடைசி முழு மூச்சா தேவனுடைய சித்தத்தை அவ்வளவு அருமையா தேவன் நிறைவேற்றினார். இவ்வளோ இரக்கமுள்ள தேவன், இவ்வளோ மகத்துவம் உள்ள தேவன். அவரை காரி துப்புனாங்க, அவர் கன்னத்துல அரைஞ்சாங்க, அவரை கேலி கிண்டல் பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க, அவமானப்படுத்தினாங்க. இவ்வளோ பரம தேவனோட பிள்ளை அவரு. நமக்காக நம்முடைய மீட்புக்காக அவர் காயப்பட்டாரு. பாரமான சிலுவையை தோளில் சுமக்க, அவர் கைகளும் கால்களும் உருவ குத்த, ஓட்டை போல் அவரது பலனும் காய, கசப்பான காடியை குடிக்க கொடுக்க, மீட்பின் வேலையை செய்து முடிக்க, தமது ஆவியை ஒப்பு கொடுக்க, பரமதேவனின் பிள்ளையவர் பரம் விட்டு இறங்கி வந்தார். இந்த நேசர் வெண்மையும் சிவப்பும் உண்மையில் அவர் சாரோனின் ரோஜாப்பூ. இந்த நேசர் வெண்மையும் சிவப்பும் உண்மையில் அவர்
சாரோனின் ரோஜாப்பூ. இன்னொரு வசனம் மட்டும் சொல்லுங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனைக் கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவனாக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டும் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆமென். கர்த்தர் இது எல்லாமே தாமே தாமே முன் வந்து நமக்காக எல்லாமே செஞ்சாரு. எப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவன்! எவ்வளவு அழகுள்ள தேவன்! அவருடைய கண்கள், அவருடைய உதடு, அவருடைய கை கால் எப்படி வர்ணிச்சிருக்காங்க. ஆனா நமக்காக அவர் அந்தக்கேடு அடைஞ்சாரு. நம்முடைய பாவம், மீறுதல், அக்கிரமம் இது எல்லாமே அவர் மேல சுமத்தப்பட்டது. அவர் அப்பேற்பட்ட அந்தக்கேடு மனுஷரை காட்டிலும் ரொம்ப அந்தக்கேடு அடைஞ்சாருன்றது நம்ம வேதத்துல இருந்து வாசிக்கணும். அப்ப இந்த பாடுகளை நினைச்சு கொண்டு நம்மளும் மற்றவர்களை அவருடைய சிந்தனை எப்படி இருந்ததோ கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிடம் இருக்க கடவுள். அவர் எப்படி தம்மை தாமே தாழ்த்தி சிலுவை மரண பரியந்த வரைக்கும் தம்மை முழுமையா தாழ்த்தினா அது போல நம்மளும் நம்மளை தாழ்த்தணும். இந்த மனத்தாழ்மையை தவிர வேறு தேவன் நம்மள்ட்ட ஒண்ணுமே கேட்கல. அதை நமக்கு நிறைவேற்றலாம். நம்ம அனுதினமும் நம்ம மாறிக்கொண்டே இருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். தேவன் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்ற வேத வசனத்தின்படியே கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அதை எண்ணி நாம் தியானித்து கர்த்தரை ஆராதித்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற சிஸ்டர் சரோஜினி ராஜ்குமார் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் இந்த நேரத்துல கூட நம்முடைய தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறதான இந்த நல்ல நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாள்ல கூட நம்ம பிலிப்பியர் புத்தகத்துல இருந்துதான் நம்ம தியானிக்க போறோம். இதுல ஒரு சின்ன தலைப்பு நான் கொடுத்திருக்கேன். தொடர் தலைப்புல நம்ம பிலிப்பியர் புத்தகத்துல இருந்துதான் பார்க்க போறோம். அந்த 4 அதிகாரங்களுக்குள்ளதான் இருக்கு. சோ எல்லாருமே நம்முடைய வேதத்தை எடுத்துக்கொள்ளுவோம். சற்று ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு வசனங்களை நம்ம வாசிப்போம். அப்ப நம்ம அதுல ஈக்குவலா பார்ட்டிசிபென்ட் கொடுக்கும்போதுதான் நமக்கு அந்த பைபிள் ஸ்டடியில அட்டன் பண்ண மாதிரியே தோணும். அப்போ எல்லாருமே கொஞ்சம் சேர்ந்து வசனங்களை வாசித்து உதவி செய்யுங்க. வசனத்தை வாசிப்பதற்கு நமக்கு கிடைச்ச தருணம், நேரம், அதை சரியாக நம்ம பயன்படுத்தி நம்ம இதுல உள்ள காரியங்களை நம்ம தியானிக்கலாம். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா தொடருகிறேன் என்ற தலைப்புல தான் நான் உங்க மத்தியில நான் பேச போறேன். பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை நேத்து முளைச்ச மழையில நேத்து மழையில இன்னைக்கு முளைச்ச காண போல ஒரு வாழ்க்கை அல்ல. தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல ஒரு நீண்ட நாள் ஒரு growth தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நேத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தோம், நாளைக்கு ஊழியக்காரங்களாவே மாறிட்டோம் அப்படிங்கிறது இல்ல. இது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பின்பற்ற வேண்டிய கிறிஸ்துவனுடைய வருகை வரையிலும் அல்லது நம்முடைய மரணத்தின் மூலமாக நாம் அவரை சந்திக்கிற வரையிலும் அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து செய்ய போற ஒரு விஷயம். இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம், அநேக மேலை நாடுகள்ல இருந்து நமக்கு சுவிசேஷம் வந்து சேர்ந்தது, நமக்கு மிஷினரிகள் வந்து சேர்ந்தாங்க. அவங்களுடைய பொருட்கள், பணங்கள், நேரங்கள் எல்லாத்தையும் வாழ்க்கையவே நமக்கு அர்ப்பணிச்சு நம்முடைய நாட்டுல கொண்டு வந்து, நம்ம நாடு மட்டும் இல்ல நிறைய பின்தங்கிய நாடுகள்ல கொண்டு போய் சுவிசேஷத்தை சேர்த்திருக்காங்க.
ஆனா அப்படி சேர்த்த நாடுகளுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு நம்ம மிஷினரிகளை அனுப்பணுங்கிற ஒரு காலகட்டத்துல தான் இருக்கு. ஏன் அவங்க தொடராம போயிட்டாங்க? அதெல்லாம் நிறைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அப்படியே பின்மாற்றத்துக்குள்ள போயிருப்பாங்க. ஒரு ஒரு 10 பேர் ரட்சிக்கப்பட்டு வராங்கன்னா அதுல 2 பேர் 3 பேர் தான் நிலைக்கிறாங்க. மீதி எல்லாரோடைய பேக்ரவுண்ட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வேற வேற இடத்துல வேற வேற விஷயத்துல ஆண்டவர் விட்டு எங்கேயோ போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருக்கும். அப்படி ஏன் அவங்க தொடர முடியாமல் போகுது? அப்போ தொடர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமா காணப்படுது. இந்த தொடர்ச்சியாக பயணிப்பது, தொடர்ச்சியாக நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவது, தொடர்ச்சியாக யாரும் தொடர்ச்சியா ஒரே விஷயத்த செஞ்சுக்கும் போது யாராவது ஒருத்தவங்க நம்மள அப்ரிஷியேட் எல்லாம் பண்ண போறது கிடையாது. இல்ல யாரும் எப்பவுமே நம்மளை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்க வாழ்க்கையில நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா என் பின்னாடியே ஒரு 100 பேர் இருக்க மாதிரி இருக்கும். எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு எங்கேஜ் பண்ண ஆள் இருப்பாங்க. எதை செய்யறதுனாலும் நம்ம பின்னாடி 4 பேர் வருவாங்க. அப்படி ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு பின்னாடி ஒருத்தர் கூட கிடையாது. அப்போ தனிமையின் பாதையில இன்னைக்கு நான் இந்த வாழ்க்கையை தொடரணும், கிறிஸ்துவோட நான் தொடர்ந்து ஓடணும். நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க எப்பவும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு எப்படி சொல்றது, தொடர்ச்சியை விட்டுட்டு அப்படியே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அன்னைக்கு அவங்க செஞ்சது எதையுமே இன்னைக்கு செய்யல. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு வந்த புதுசுல இருந்ததுல நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோமா, இல்ல நம்ம கொஞ்சம் அப்படி பின்வாங்கிதான் இருக்கிறோமா அப்படின்னு நாம அலசி பார்க்க ஒரு தருணம். அவ்வளவுதான். என்னையே நான் அலசி பார்க்கிறேன். அதோடு கூட நீங்களும் என்னோட கூட சேர்ந்து கொள்ளலாம். நம்ம இந்த வேத வசனங்கள் மூலமாக நாம் ஆராய்ந்து கொள்ளலாம். இது வேதத்தை ஆராயக்கூடிய ஒரு நேரம், நம்மை குறித்து நாம் ஆராயக்கூடிய ஒரு நேரம். இதுல நம்ம ஒத்துழைத்து எல்லாருமே வசனத்தை வாசிப்போம், எல்லாருமே ஒரு ஈக்குவல் பார்ட்டிசிபேட் இருப்போம் அப்படின்னு நான் நம்புறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிலிப்பியர் எழுதின புத்தகத்துல 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் அடைந்தாயிற்று, ஒருவர் வாசிக்கலாம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆமென். இங்க பாருங்க, பவுலடியார் ரொம்ப அழகா சொல்றாரு, ஆசையாய் தொடருகிறேன். தொடருகிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல ரொம்ப ஆசையோடு கூட தொடருகிறார். பாருங்க, நான் அடைந்தாயிற்று அல்லது தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இப்போ இவரை போல ஊழியம் செஞ்சவங்கள நம்ம யாரையுமே சுட்டி காட்ட முடியுமான்னு தெரியாது. அவ்வளவு ஊழியத்தை நிறைவேற்றின, அவ்வளவு கிறிஸ்துவை பின்பற்றின, அவ்வளவு தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட அவ்வளவு ஒரு மாபெரும் மனிதராக போனோம். நான் அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் தேறினவனானே, நான் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற இடத்துக்கு பவுலால போக முடியல. அப்படி போகவும் அவர் விரும்பல. அப்படி சொல்லிக்க அவர் ஆசையும் படல. ஆனா வேணா நான் இப்படி சொல்லலாம், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். என்னை கிறிஸ்து எதற்காக அழைத்தார்? கிறிஸ்து என்னை எதற்காக தெரிந்து கொண்டார்? இவர் கிறிஸ்துவ ஒருவேளை அறியாதவராக இருக்காருன்னு வச்சுப்போமே, பவுல் கெட்டவராக இருந்திருப்பாரா? பவுல் மோசமானவரா இருந்திருப்பாரா? பவுல் தெய்வ பயமற்றவராக இருந்திருப்பாரா? அப்படி எதுவுமே இல்லை. அவர் நல்ல ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷன்தான். அப்போ அவரை எதுக்காக தேவன் பிடித்தார்? அந்த நோக்கத்தை அவர் அறிந்தவராக அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். கிட்டத்தட்ட இவர் மரணத்தோட போராடுற நேரத்துல சொல்றாரு, நான் ஆசையாய் தொடருகிறேன்.
கிட்டத்தட்ட அவருடைய ஊழியெல்லாம் கிட்டத்தட்ட நடந்து நிறைவேறி முடிஞ்சு ஒரு பெரிய பழுத்த பழம் போல ஒரு நிறைந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டட் அவரோட லைஃப்ல அவரோட ஊழிய காரியங்கள். அந்த நேரத்திலையும் அவ்வளவுதான் முடிஞ்சின்னு சொல்ல வரல, நான் பண்ணிட்டேன்னு சொல்ல வரல, நான் எல்லாமே பர்ஃபெக்டா ஓடிட்டேன்னு சொல்ல வரல, நான் ஆசையாய் தொடருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இன்னைக்கு பாருங்க, எனக்கு தேவைப்படுது நான் தொடரணும். சிலர் தேங்கி போயிடுறாங்க கிறிஸ்தவ நிறைய விஷயத்துல நாம கிறிஸ்தவர்களாகவே இல்லாத அளவுக்கு கூட போயிருப்போம். அப்போ இன்னைக்கு எனக்கு தேவைப்படுறது என்னன்னா தொடரணும். நான் இன்னும் இதெல்லாமே தொடரணும், ஆசையாய் தொடரணும், அரைகுறையாய் தொடர்வது அல்ல, அரை மனசோட தொடர்வது அல்ல. அப்போ தேவன் என்ன அழைச்ச அழைப்பு எனக்கு தெரியும். தேவன் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டார் என்று நீங்கள் நிச்சயமாக உணர்ந்திருப்பீங்க. அதை இன்னைக்கு நம்ம ஆசையாக தொடருவோம். சோ அடுத்ததாக லக்கை நோக்கி தொடருகிறேன். பிலிப்பியர் 3:14 லக்கை நோக்கி தொடருகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமேன். பாருங்க, சந்தோஷமா ஆசையா தொடர்றதோடு கூட லக்கை நோக்கி தொடருகிறேன். பின்னானவைகளை எல்லாம் மறந்து, இதற்கு முந்தின வசனத்தை பார்க்கும்போது பிடித்து கொள்ளும்படின்னு சொன்னாரு. அதே நேரத்துல 13வது வசனத்துல சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. அப்பா, நான் என்ன செய்யணும்னு நினைச்சனோ, என்ன செய்யணும்னு கடவுள் எனக்கு முன்குறிச்சாரோ அதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், அதெல்லாம் பிடிச்சுக்கிட்டேன், அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டேன்லாம் நான் நினைக்கல. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இதுவரையிலும் நான் என்னென்னலாம் பண்ணினேன், இல்லை எனக்கு என்னென்னலாம் நஷ்டங்கள் வந்தது, அல்லது எனக்கு என்னென்னலாம் போராட்டங்கள் வந்தது, அல்லது என்னென்னலாம் கசப்பான உணர்வுகள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில எனக்கு வந்தது, இல்லை என்னென்ன மாதிரிலாம் நான் எவ்வளோ பாடுகள், பவுலுடைய பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப வேதனைக்குரியதா இருக்கும். இன்னொன்று அதை நம்ம வாழ்க்கையில உணரும் போதுதான் அதை உணர்ந்துக்க முடியும். அதெல்லாத்தையுமே நான் மறந்துடுறேன், எல்லாத்தையுமே விட்டுடுறேன். முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. பரலோக வாழ்க்கை தான் நமக்கு கிடைக்க போற மிகப்பெரிய பரிசு. வேற ஒன்னும் நம்ம அள்ளிட்டு போறது இல்லை. தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை நோக்கி, அந்த இலக்கை நோக்கி, தேவன் நான் சொன்னதெல்லாம் என் உத்தம ஊழியக்காரனை இதெல்லாம் செஞ்சு முடிச்சேன்னு அவர் சொல்லணும். அந்த நாளுக்காக அந்த இலக்கை நோக்கி தொடருகிறேன். இலக்கை நோக்கி ஓட போறது இல்லை. நம்ம உளுந்தடிச்சிடலாம். உடனே ஒரு நாள்ல 2 நாள்ல நடக்க போறது இல்லை. 1 வருஷத்துல 2 வருஷத்துல நடக்க போறது இல்லை. ஒண்ணு, நான் கிறிஸ்துவை சந்திக்க போற அந்த நேரம் வரைக்கும் நடக்க போகுது. அப்போ அதுக்கு இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், இன்னும் 4 வருஷம் இருக்கலாம், இல்ல 40 வருஷம் இருக்கலாம், இல்ல 400 வருஷம் கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. அப்போ அது வரையிலும், இல்ல இந்த உலகத்துல நான் மரிக்கும் வரையிலும் இருக்கலாம். அப்போ அந்த நாள் வரையிலும், அது வரையிலும் நான் தொடருகிறேன், லக்கை நோக்கி தொடருகிறேன். இன்னைக்கு 2026. ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, நான் ரசிக்கப்பட்டது 2004 இறுதி நவம்பர் மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இத்தனை வருடங்கள் ஓடிருச்சு. இதுதான் இப்ப வேலைக்கு ஆகாது. இதெல்லாமே நான் சில விஷயங்களை மறக்கணும், சில விஷயங்களை மன்னிக்கணும், சில விஷயங்களை மாத்தணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், அது எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை, இனி என்னால என்ன செய்ய முடியும், இனி நான் எப்படி தொடர முடியும், இனி இந்த லக்கை எனக்காக நியமித்த சில காரியங்களை குறித்து நான் எப்படி தொடர முடியும், என்ன செய்ய முடியும் என்று சொல்லி முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி தொடருகிறேன். பொறுமையோட நம்ம தொடர வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது.
ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது. நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய காரியங்கள் நம்ம முன்னேறி செல்ல நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து பாருங்க, இதை எப்படி நம்ம தொடர போறோம்? ஒரே ஒழுங்காக ஒரே சிந்தையாக தொடருகிறேன். ஒழுங்கோட, ஒரே சிந்தையோட, ஒரே ஒழுங்கோட நான் இதை தொடர போகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோம் அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஆமென். பாருங்க, எது வரைக்கும் நம்ம தேறி இருக்கிறோமோ, நம்ம எல்லாரும் பிரதர் ரட்சிக்கப்பட்டு இன்னும் ரொம்ப பல காண்டங்கள் ஆயிருக்கலாம். ஒவ்வொருத்தரும் இங்க நிறைய டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ல இருப்பீங்க, டிஃப்ரெண்ட் பீரியட்ல நீங்க ஆண்டவருக்குள்ள வந்திருப்பீங்க, இல்ல பிறந்ததுல இருந்தே கிறிஸ்துவ குடும்பத்துல வளர்ந்ததுனால உங்களோட வாழ்க்கை முறை வேற மாதிரி இருந்திருக்கலாம். இது எல்லாமே இருந்தாலும் இது வரைக்கும் நமக்கு ஒரு தேர்ச்சி இருந்திருக்கும். கண்டிப்பா ஒரு growth இல்லாம நம்ம யாருமே இருந்திருக்க மாட்டோம். நம்ம எல்லாருமே நம்ம வளர்ந்திருப்போம் நிறைய காரியங்கள்ல. அப்போ ஆகிலும் நான் எதுவரையில் இருக்கிறோமோ நான் பர்ஃபெக்டா தேர்ச்சி அடைஞ்சிட்டேன். பிரதர் கொடுக்குற நிறைய மெசேஜஸ்ல அதுதான் சொல்லுவார், நம்ம பர்ஃபெக்டா 100%லாம் எதுலயும் ஃபீல் பண்ண முடியாது. எல்லாத்துலயும் நான் தேர்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது. இன்னமும் நான் ரொம்ப எல்லாத்துலயுமே பர்ஃபெக்ட் என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது. யாராலையும் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. எனக்கு தெரிஞ்ச வரையிலும், இதுவரையிலும் நான் கிறிஸ்துவின் காரியங்கள்ல பின்பற்றின காரியங்கள், நான் நடந்து கொண்ட காரியங்கள், நான் ஓடின ஓட்டங்கள், அல்லது எது வரைக்கும் இன்னைக்கு நான் தேறியிருக்கேன். எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்ட புதுசுல 5 நிமிஷம் தான் ஒரு நாளைக்கு காலையில ஜெபம் பண்ண தெரியும். இல்ல ஒரு 10 நிமிஷம், அது 15 நிமிஷம், அப்புறம்லாம் அது மணிக்கணக்கா அது எப்போ போச்சுன்னே தெரியாது. அப்போ அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. அப்போ அதை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு ஒரு ஜபம் கொடுத்துருந்தாங்க, நான் பார்த்து ஜபம் பண்ணிருக்கிறேன். ஆனா அதை ஒழுங்கா அன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன் கரெக்டா. அது ஒரு 3 times அந்த ப்ரேயரே சொல்றது, ஒரு 5 நிமிஷம் சாயங்காலம், அவ்வளவுதான். அதுல ஒழுங்கா இருந்தேன் கொஞ்ச நாள். அப்போ அது படிப்படியா அது கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வளர்ந்து இன்னைக்கு இந்த நமக்கு நிறைய விஷயங்களை வளர்ந்து வந்த பிறகு நம்ம அதெல்லாம் விட்டுட்டு பின்னோக்கி சென்றுட்டு இருக்கோமா? நமக்கு நிறைய தெரிஞ்சிருப்போம், அதெல்லாம் பின்னோக்கி இருக்கிறோமா, இல்ல அதை நம்ம தொடர்ந்துட்டு தான் இருக்கோமா? நம்ம தேறின காரியங்கள், நம்ம ஜெபம் பண்ணது, வாசிச்சது, நிறைய காரியங்கள், இதுல எல்லாம் நம்ம இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கோமா, இல்லைன்னா குறைஞ்சு போயிட்டோமா? எந்த இடத்துல நம்ம இருக்கோம், நான் எந்த இடத்துல இருக்கிறேன், அதை நம்ம சிந்திப்போம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல, நமக்கு இதுவரைக்கும் தெரிஞ்ச விஷயத்துல அது ஒரே சிந்தையாக இருந்து அதை நம்ம தொடர வேண்டும். ஒரே ஒழுங்காய் நடந்து நாம் அதை தொடர வேண்டும். அந்த ஒழுக்கத்துல நம்ம குறைஞ்சு போகாதபடிக்கு, நம்ம தெரிஞ்ச வரையிலும் தேறின வரையிலும் அதுல நம்ம கரெக்டா இருந்தா போதும், அதை நம்ம ஒழுங்கா பிடிச்சுக்கிட்டா போதும். அதை நம்ம ஒழுங்கா தொடர்ந்து ஒரே சிந்தையாக இருந்து அதுல வேறு சிந்தைக்கே இடம் இல்லை. முன்னாடி ஒரு காலத்துல ஜெபம் பண்ணிருப்போம், முன்னாடி ஒரு காலத்துல அதெல்லாம் எனக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை அப்படின்னா அவ்வளவுதான், ஐசியூக்கு போற அளவுக்கு ஆயிடும் நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைமை. அப்போ ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஒரே சிந்தையோடு கூட அந்த காரியங்களை எல்லாம் தொடர்ந்து நம்ம பின்பற்றுவோம். அடுத்ததாக ஜபத்திலே தொடருகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் நானே வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுங்கள். பாருங்க, ஜபத்துல தெரியப்படுத்துங்க, வேண்டுதலில தெரியப்படுத்துங்க.
இது என்னது? நம்ம ஜெபத்திலையும் வேண்டுதலையும் இன்னைக்கு நம்ம தரித்திருக்கிறோமா? எந்த அளவுக்கு தரித்திருக்கிறோம்? இன்னைக்கு அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்றதுக்கு, நான் ஜெபம் பண்ணிக்கிறோம் பிரதர் அப்படின்றோம். ஆனா அதை நம்ம வீட்டுல வந்து செஞ்சோமா? யாரை பார்த்தாலும் எனக்காக வேண்டிக்கோங்கன்னு சொல்றோம். அதை அவங்க போய் செஞ்சிருப்பாங்களா? இல்ல நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, அவங்களுக்காக எல்லாம் உண்மையா நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? வேண்டுதல்ல நம்ம காரியத்துக்காக முதல்ல வேண்டுதல்ல தரித்திருக்கிறோமா? நம்முடைய ஜெப வாழ்க்கை எந்த அளவுல இருக்குது? பிலிப்பியர் 1:4 நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பம் பண்ணி, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி. இங்க பவுல் அவருடைய ஜெப வாழ்க்கையில பாருங்க, ஒவ்வொருத்தருக்காகவும் விண்ணப்பம் பண்றாரு. சந்தோஷத்தோட அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி ஜெபித்து வேண்டி. இன்னைக்கு எத்தனை நாட்கள் ஆச்சு அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி? ஒவ்வொருத்தரையும் நம்ம நினைவு கூர்ந்திருக்கோமா? எங்கேயோ தூரதேசத்துல இருந்திருப்பாங்க, நம்ம கூட என்னைக்கோ ஸ்கூல் படிச்சிருந்திருப்பாங்க, இல்ல நம்ம கூட என்னைக்கோ வேலை பார்த்துருந்துருப்பாங்க, நம்ம ஊர்ல எங்கேயோ ஒரு மூலையில இருந்திருப்பாங்க, எங்கேயோ ஒரு ஓரத்துல. அவங்கள நம்ம அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்காக இன்னைக்கு நான் வேண்டக்கூடிய ஜெபத்துல நம்ம தொடர்ந்து இருக்கிறேனா? அல்லது நம்ம ஜெபத்துல ஒரு வேளை அது சரி பண்ணப்பட வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேனா என்று சொல்லி என்ன நான் நிதானித்து அறிகிறேன். நம்ம அப்போ வேண்டுதலும் ஜெபத்திலும் வேற ஒன்னும் ஃபார்முலாலாம் நம்ம கண்டுபிடிக்க போறது இல்ல, வேற ஒன்னும் பண்ண போறது இல்ல. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா, நம்ம செய்ய வேண்டிய முக்கிய வேலையே என்னது? ஜெபம். ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவரை நம்ம தேடி, ஆண்டவரோட பேசி, ஆண்டவரோட உறவாடி, அவரோடு கூட ஐக்கியத்துல நாம் தொடர வேண்டும். ஆமென். அடுத்ததாக, கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக தொடருகிறேன். சந்தோஷத்தோடு கூட தொடருவது. பிலிப்பியர் 3:1 வாசிப்போம். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எளிதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். ஆமென். பாருங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைய இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது, ஆசையாய் தொடர வேண்டும், லக்கை நோக்கி தொடர வேண்டும், ஒரே ஒழுங்காய் ஒரே சிந்தையோட கூட தொடர வேண்டும், ஜெபத்திலே நான் தொடருகிறேன், கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருந்து இந்த வாழ்க்கையை தொடரணும். கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கணும். இல்லைன்னா இங்க வந்து ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. நம்ம அங்கேயே உட்கார்ந்து இருந்திருக்கலாம் இல்லைங்களா? அழுகியோட கண்ணீரோட இல்ல வேதனையோட இது என்னடா பண்றது, இதுக்கு என்னடா செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்த வாழ்க்கை இருந்தது இல்லையா? அங்கேயே நம்ம இருந்திருக்கலாம். அப்ப அர்த்தமே இல்லாம போயிடும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சந்தோஷம் உள்ளதாக இருக்க வேண்டும். அதுதான் பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். நம்ம சந்தோஷப்படாம சோகத்தோட இருக்கிறதும் கவலையோட இருக்கிறதுமே ஒரு பாவம்தான். அது நம்மள அப்படியே அவிசுவாசத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளி, ஆண்டவரை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல தள்ளி, விசுவாசத்திலேயே நம்ம விட்டு விலகி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனாலதான் கவலைகளுக்கு இடம் கொடுக்காம, பிரச்சனைகளையே சிந்தித்து கொண்டிருக்காம, சந்தோஷத்துக்குள்ள இருக்க வேணும். எப்பயும் நம்மளை பார்த்தா 4 பேர் சந்தோஷப்படணும். என்னை பார்த்தா நான் அப்படிதான் என்னைய நான் வச்சுப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான். என்னை பார்த்தா எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கணும். நான் அவங்கள பார்த்தா எனக்கு ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் எல்லா இடத்துலயும் நம்ம கர்த்தருக்குள்ளதான் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். ஒரு சிலர் நம்ம சிரிக்க கூட மாட்டோம், சிரிச்சு பல நாட்கள் ஆயிருக்கும், பல மாசங்கள் ஆயிருக்கும், சந்தோஷமே இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கும். எவ்வளவு நெருக்கத்துல இத பவுல் சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. அவ்வளோ ஒரு ஜெயில கடந்த போது எழுதின வார்த்தைகள் இதெல்லாம். அந்த நெருக்கத்திலும் வீட்லயே நெருக்கிறதுக்கு 2 பேர் இருப்பாங்க, வீட்லயே நம்மள குறை சொல்றதுக்கு இருப்பாங்க, வீட்லயே நம்மளை குத்தப்படுத்துறதுக்கு இருப்பாங்க, நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம சிரிக்கவே கூடாதுன்னு பண்றதுக்கு பல பேர் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. எப்பவும் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள்.
ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் அவர் எனக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த உணர்வுகளுக்குள்ள நம்ம இருக்கும்போது, நன்றி அறிதலோட நம்ம இருக்கும்போது, தேவன் நமக்கு செய்யற ஒவ்வொரு நன்மைகளை நம்ம நினைக்கும் போது நம்மளால சந்தோஷமா இல்லாம துக்கமா இருக்க முடியாது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்போதும் சந்தோஷத்திலேயே, சந்தோஷத்தோடு கூட தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம தொடரணும். ஒருவேளை சந்தோஷமே இல்லை, எனக்கு சோகம்தான் இருக்கு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தா நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த இடத்துல நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம் அதெல்லாம் நம்ம சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 1:4 இதையதான் சொல்லுது. சாரி, 4:1 இதுதான் சொல்லுது. வசனத்தை ஆதலால் எனக்கு மாத்திட்டு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஆமென். எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதே வசனம் இன்னொரு இடத்துல ரிப்பீட் ஆகும். நான் ஏதோ வசனம் மாத்தி எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சோ கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷத்தோடு கூட நாம தொடர வேண்டும். சந்தோஷத்தோட நான் தொடர்றேன், ஜெபத்துல நான் தொடர்றேன், ஒழுங்காய் ஒரே சிந்தையாக தொடர்கிறேன் என்ற ஒரு அறிக்கையோட கூட இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது சாந்த குணத்துடன் தொடருகிறேன். பிலிப்பியர் 4:5 4வது அதிகாரம் 5வது வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. இப்ப பாருங்க, சாந்த குணத்தோட தொடர்கிறேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் பேருதான் சாந்தின்னு இருக்கும், ஆனா சாந்தம் இருக்குமான்னு தெரியாது. சாந்தான் இருக்கும், சாந்தம் இருக்குமான்னு தெரியாது. அப்போ சாந்த குணம் நமக்கு தேவை. கிறிஸ்துவ வெளிப்படுத்துற ஒரே ஒரு டக்குன்னு ஒருத்தவங்களை இவங்க கிறிஸ்தவங்களா, இவங்கதான் கிறிஸ்தவங்க இப்படிதான் இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு மெயினான கேரக்டரே அந்த இடத்துலதான் இருக்கு. சாந்த குணத்தோட, சாந்தமான முகத்தோட, எந்த சூழ்நிலையிலும், எவ்வளவு பெரிய டிராஜடியான சிச்சுவேஷன்லயும் சாந்த குணத்தோட அதை ஹேண்டில் பண்ணும்போதுதான் அவங்க அங்க கிறிஸ்துவின் குணத்தை வெளிப்படுத்த முடியும். அப்போ நம்ம சாந்த குணத்தை இழந்து போற அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில வரலாம், போராட்டங்கள் நமக்கு வரலாம், சூழ்நிலைகள் வரலாம். ஆனாலும் நம்ம கிறிஸ்துவுக்குள் நம்ம கற்றுக்கொண்டது எது? சாந்தம். அந்த குணத்தோடு கூட தான் நம்ம தொடர்ந்து போகணுமே தவிர நம்ம மாறின ஒரு குணத்துக்குள்ள நம்ம போய்விடவே கூடாது. இன்னைக்கு அதெல்லாம், இந்த மாதிரி கனிகளை நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவங்க மத்தியில பார்க்க முடியல. என் வாழ்க்கையில இருக்கா அப்படிங்கிறது கொஸ்டின். என் வாழ்க்கையில சாந்தம் இருக்குதா? எல்லா இடத்துலயும் இருக்கா? எந்த சூழ்நிலையிலும் இருக்கா? எப்படிப்பட்ட நேரத்திலையும் இருக்கா? அப்போ இந்த சாந்த குணத்தோட நம்ம தொடர்வதுதான் ஒரு கிறிஸ்துவின் வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு ஒரு அடையாளமாக இருக்கும். அதை நம்ம தொடர்ந்து இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நம்ம சாந்த குணத்தோட நம்ம பிள்ளைகளை ஹேண்டில் பண்றோமா? நம்முடைய வாழ்க்கை துணையை ஹேண்டில் பண்றோமா? அவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையா இருக்கோமா? சில விஷயங்கள்ல இங்கதான் இருக்கு. அப்போ இதோட கூட தான் நம்ம தொடரணும். ஆனா இதெல்லாம் செய்ய முடியாத மாதிரி சூழ்நிலைகள் இருக்கலாம் நம்மளை சுத்தி. ஆனாலும் அதுக்கு மத்தியிலும் நான் சாந்த குணத்தோட தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடர போறேன். இது ஒரு சில வருடங்களோட முடிஞ்சிட போதா? இல்ல, இன்னும் பல வருடங்கள் கிறிஸ்துவை நான் சந்திக்கிற வரையிலும், சந்தித்த பிறகும் இதே குணத்தோட தான் நான் தொடர போறேன். ஆமென். உண்மையிலே தொடர்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். பாருங்க, நான் அதை ஷார்ட்டா போடுறதுக்காக தான் அப்படி போட்டிருக்கேன். உண்மையிலே தொடர்கிறேன்.
அப்போ உண்மை உள்ளவனாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உண்மையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒழுக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீதியில நடக்க நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. கற்புள்ளவைகளின்படி வாழ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ அன்புல வாழ நமக்கு கற்று தந்திருக்கிறாரு. நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியமான காரியங்கள் எது, நற்கீர்த்தியான நல்ல விஷயங்கள் எது, புகழ் எது, இது எல்லாமே தேவன் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இதெல்லாம் நமக்கு இது எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கற்று தந்திருக்கிறார். அதுல நமக்கு வேணா சில ஃபால் இருக்கலாம், ஆனா அப்படியே இருந்துடக்கூடாது. திரும்பவும் நான் ஓடணும், திரும்பவும் நான் தொடரணும், திரும்பவும் நான் உண்மையோடு, ஒழுக்கத்தோடு, நீதியோடு, கற்போடு, அன்போடு, நற்கீர்த்தியோடு, புகழ்ச்சியோடு நாம் தொடர்ந்து ஓட வேண்டும். நான் அது தொடருகிறதுக்கு ஆசையாக இருக்கிறேன். இன்னும் நம்ம நினைப்போம், நம்ம உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம ஒழுக்கமா இருந்து என்ன பிரயோஜனம். யாரும் நம்மள அதுக்கெல்லாம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்லாம் தந்துட்டு இருக்க மாட்டாங்க. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை எங்கேயாவது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வருமா, இல்லை எங்கேயாவது நமக்கு பேனர் வைப்பாங்களா? அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. யாராவது அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பாங்களா? யாரும் செய்ய போறது இல்லை. ஆனா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம தொடரணும். இது ஒரு சைலண்ட் லைஃப். சைலண்டா நானும் ஆண்டவரும், நானும் அவரும். நோபடி இங்க யாரும் யாருமே சொல்ல மாட்டாங்க. சோ அதெல்லாம் தேவையும் நமக்கு இல்லை. அப்போ இதுல எல்லாம் நான் தொடரணும். இதுல எங்கேயும் நான் சரிக்கிடக்கூடாது. இதுல எங்கேயும் விழுந்துடக்கூடாது. நம்ம இன்னும் தொடர்ந்து இதெல்லாம் தொடர்ந்து நீயும் வரக்கூடிய ஆண்டுகள், வரக்கூடிய நாட்கள் தொடர்ந்து இதுல ஓடுவதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பார்ப்போம். அடுத்ததாக கனி தருவதில் தொடர்கிறேன். பிலிப்பியர் 1:10. பிலிப்பியர் 1:10. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. அப்போ இந்த சந்தோஷங்கிறது ஒரு கனி, சாந்தம் என்பதும் ஒரு கனி. அப்போ இப்படிப்பட்ட ஆவியின் கனிகள்ல நாம் தொடர்ந்து அதுல தொடர வேண்டும். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களிடத்துல இதை பார்க்க முடியுது? எத்தனை சகோதர சகோதரிகளிடத்துல அந்த கனி நிறைந்த வாழ்க்கையை பார்க்க முடிகிறது? சாந்தம், அமைதி, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சை அடக்கம். அப்போ இந்த கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவருடைய ஒவ்வொரு காரியங்களும் வெளிப்படுத்தி கிறிஸ்துவுக்காக என்னென்ன செய்ய நம்ம அழைக்கப்பட்டோமோ, எப்படியெல்லாம் கனி கொடுக்க நம்ம அழைக்கப்பட்டோமோ, இதுல நாம் தொடர வேண்டும். கனி தருவதில நாம் தொடர்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, உலக தத்துவத்தின்படி கிறிஸ்தவர்கள் நடக்க ஆரம்பித்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீ என்ன பண்ணுவியோ நான் அதான் உனக்கு பண்ணுவேன், நீ எப்படி செய்வியோ நான் அப்படிதான் இருப்பேன், நீ என்ன பழினா நான் உன்னை பழி வாங்குவேன், நீ என்ன போட்டு கொடுத்தா நான் உன்னை போட்டு கொடுப்பேன், நீ என்ன கஷ்டப்படுத்தினா நான் உன்னை அதை விட அதிகமா கஷ்டப்படுத்துவேன். அதுக்கு நம்ம இங்க வந்திருக்கவே தேவையில்லை. அதுக்கு நம்ம உள்ள எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு நம்ம ஆலயத்துக்கு போகாம இருக்கிறவங்களாவே இருந்திருக்கலாம். அப்போ இவங்க கிறிஸ்தவனை மத்தவங்க சொல்றது இருக்கட்டும், என் மனசாட்சி சொல்லணும்ல, நான் கிறிஸ்தவள், நான் கிறிஸ்துவனுடையவள் அப்படின்னு என்னைய நான் எப்போ சொல்லிக்க முடியும்? எனக்கு எப்போ அது தோணும்? அவர் சொன்னபடி நான் வாழும்போதுதான் எனக்கு அது தோணும். அப்போ கிறிஸ்துவின் நீதி நிறைந்த கனிகளில் நான் தொடர ஆசைப்படுறேன். நம்ம தொடர வேண்டும். ஆமென். அடுத்ததாக பிறரை நேசிப்பதில் தொடர்கிறேன். பிலிப்பியர் 1:10. பிறரை நேசிப்பதில் 1:8. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சையா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. ஆமென். அப்படியே பிலிப்பியர் 2:4 வாசிப்போம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஆமென்.
பாருங்க, இன்னைக்கு பிறரை நேசிப்பதுதான் கிறிஸ்துவம். என்னை நானே நேசிக்கணும். அதே போல உனக்கு அடுத்தவனையும் நீ நேசிப்பாயாகன்றதும் முழு தத்துவமே. இன்னைக்கு நீங்க எங்கேயும் இதெல்லாம் பார்க்க முடியல. ஏன் இதை நான் தைரியமா என்னால சொல்ல முடியும்னா, எந்த தைரியத்துல சொல்றேன்னா, என்னோட சர்க்கம்ஸ்டன்சஸ் எப்பவுமே கிறிஸ்தவங்களை சுத்தி தான் நிறைய இருந்திருக்கு. அந்த தைரியத்துல தான் நான் சொல்றேன். இன்னைக்கு அதை பார்க்க முடியல, அன்பை பார்க்க முடியல, பிறரை நேசிப்பதை பார்க்க முடியல. ரொம்ப ரேர். அது ரொம்ப நல்ல ஜெம்ஸ் மாதிரி சில பீப்புள் தான் இருக்காங்க. ஆனா மெஜாரிட்டி எப்படி இருக்கும், மெஜாரிட்டியா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறரை நேசிப்பது அப்படிங்கிறதுனா என்னன்னு கேட்கிற அளவு தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கும். நான் சொல்றேன், இனி வரும் காலங்கள் பெரிய பெரிய ஊழியம் நடத்தியோ, கூட்டம் நடத்தியோ, டிராக்ஸ் கொடுத்தோ, அற்புத ஊழியங்களை செஞ்சோ, அடையாளங்களை செஞ்சோலாம் ஒருத்தரும் இங்க இன்னைக்கு அப்படிலாம் இனிமேலாம் ஊழியம் நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா எப்பவும் ஒரு மெத்தட் மட்டும் உதவும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உண்மையான கிறிஸ்தவனா இருந்தாவே போதும், அவனை சுற்றி அநேக மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அவங்க அப்படிப்பட்டவங்க மூலமா தான் அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்கள பார்த்தே பிறர் அறிந்து கொள்ளுவாங்க. அப்படி அவங்க லைஃப்ல பார்க்கவே இல்லை மக்கள் அப்படின்னா அந்த சமுதாயம் கிறிஸ்துவுக்குள் வராது. வெறும் பேப்பர்ல எழுதி வைக்கிறதுனால, பைபிளை அச்சிட்டு கொடுக்கறதுனாலலாம் யாரும் வரமாட்டாங்க. என்னை பார்த்துதான் வருவாங்க, உங்களை பார்த்துதான் வருவாங்க. யாரையும் மாத்துறதுக்காகவும் நம்ம இங்க வரல. ஆண்டவருடைய அன்புக்குள்ள நம்ம ஊறி இருக்கிறோம். அது தன்னால அது நம்மள மூலியமா அது போய் சேரணுங்கிறதுக்காக தான் நம்மளை அழைத்திருக்காரு. அதுதான் அவரோட நோக்கமே. அந்த நோக்கம் நிறைவேறணும்னா, நான் அன்புள்ளவளாக எல்லா சூழ்நிலையிலையும் எவரையும் எப்படிப்பட்டவங்களையும் நேசிக்கக்கூடிய அன்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, 8வது வசனத்துல 1:8 இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சையா இருக்கிறேன். இது இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த உருக்கமான ஒரு அன்பு. அப்ப கிறிஸ்துவோட ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கும்போது, கிறிஸ்துவை நன்கு ஆழமாக புரிந்து கொண்டவர்களால், வேதத்தின் அடிப்படைகள் ஒவ்வொன்றையும் நல்ல ஆழமா தெரிந்து கொண்ட ஒருத்தரால, ஆண்டவருடைய அன்பு ஊற்றப்பட்ட ஒருத்தரால என்ன செய்ய முடியாது? அடுத்தவங்களை அவங்க நல்லா இருக்க கூடாது, அவங்க எப்படியாவது ஆயிடணும், இப்படி போயிடணும், பொறாமப்பட முடியாது, வஞ்சனை செய்ய முடியாது, பொய் சொல்லி அவங்க மேல குற்றச்சாட்டு சொல்ல முடியாது, வாயில வந்ததெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ கிறிஸ்துவனுடைய அந்த உருக்கமான அன்பு எனக்குள்ள இருக்கணும், ஒவ்வொருத்தர் மேல இருக்கணும். எவ்வளவோ வாஞ்சியா இருக்கிறேன்னு சொல்ற. அவருக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணவங்க மேலேயும் அவர் வாஞ்சியாதான் இருந்திருக்காரு. அவங்களுக்காகவும் அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம இந்த பிறர் மீது செலுத்தக்கூடிய அன்புல எப்படி இருக்கோம்? நம்ம குடும்பத்துல நம்ம நேசிக்கிறோமா? நம்ம ஒர்க் பண்ற பிளேஸ்ல நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம படிக்கிற இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம பிள்ளைகளுக்கு அன்பை நம்ம எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம்? அப்போ கிறிஸ்துவின் அன்பில நான் தொடர வேண்டும். அப்படி நம்ம தொடரும் போதுதான் நமக்கு கிறிஸ்தவங்களா வாழ்றதுக்கே ஒரு அர்த்தமா இருக்க முடியும். இந்த அன்பான ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு நல்ல கிறிஸ்தவனாக, நம்ம சாட்சி உள்ள ஒரு கிறிஸ்தவனாக, கனி நிறைந்த ஒரு கிறிஸ்தவனாக நாம வாழும்போது, இந்த வாழ்க்கை தான் மற்றவருடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துமே வழிய வேற எதுவும் அவங்க வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தாது. யாரோ ஒன்றும் வேற மக்கள் எப்படி தெரிஞ்சுப்பாங்க? இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே மக்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறாங்க. ஐயோ, சபையில யாரும் நேசிக்க மாட்டாங்க, சபையில யாரும் விசாரிக்க மாட்டாங்க, சபையில யாரும் அன்பு கூற மாட்டாங்க அப்படின்னா அன்புக்கு பஞ்சம் சபையில இருக்கு இன்னைக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நம்ம அன்பா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு அந்த அன்பை ஸ்ப்ரெட் பண்ணணும். ஆமென். தொடர்ந்து இதுல நம்ம தொடர வேண்டும். நற்கிரியைகளில் தொடர்கிறேன். பிலிப்பியர் 1:18 நினைக்கிறேன்.
இல்ல. நற்கிரியைகளில் தொடர்கிறேன். பிலிப்பியர் 1:5 வாசிப்போம். உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை கிறிஸ்து இயேசுவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். மேன் உங்களின் நற்கிரியையை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. பாருங்க, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். நம்மளால, ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளால நற்கிரியை செய்யாம இருக்க முடியாது, இரக்கம் காட்டாம இருக்க முடியாது, உதவி செய்யாம இருக்க முடியாது. அப்போ இந்த நற்கிரியை நமக்குள்ள தொடங்கினவர், இந்த நற்கிரியை ஏதோ கொஞ்ச நாள் செஞ்சேன், அன்னைக்கு செஞ்சேன், நேத்திக்கு செஞ்சேன், முந்தா நாள் செஞ்சேன், போன வருஷம் செஞ்சேன், இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதை பண்ணேன், இதை பண்ணேன், இங்க இவ்வளவு காணிக்க கொடுத்தேன், அங்க காணிக்க கொடுத்தேன், அதெல்லாம் நேத்து கணக்கு, பழைய கணக்கு, அதெல்லாம் விட்டுவோம் நம்ம. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம்? இனி வரும் நாட்கள்ல என்ன செய்ய போறோம்? இன்னும் எப்படியெல்லாம் என்னால எந்தெந்த விஷயத்துல பெருசாலாம் செய்ய வேணாம், நம்முடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நம்மளால இயன்ற நற்கிரியைகளை செய்து பிறருக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும். ஒருத்தவங்க கடன் கேட்டு கஷ்டப்பட்டு வர சூழ்நிலையில அவனுக்கு முகம் கோணாதன்னு வசனம் நமக்கு சொல்லியிருக்கு. சொந்த சகோதரன் கஷ்டப்படும் போது நம்ம மட்டும் சம்பரணமா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க சொல்லி நமக்கு வசனம் கற்றுக் கொடுக்கல. இப்ப பாத்தீங்கன்னா, இஸ்லாத்துல பாத்தீங்கன்னா, நான் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களுடைய நற்கிரியைகளை நான் நிறைய கவனித்து பாக்குறேன். அவங்க வேற மதமா இருக்கலாம், வேற நம்பிக்கையில இருக்கலாம், ஆனா அவங்களோட நற்கிரியைகளை கொஞ்சம் பாருங்களேன். அவங்க சொந்த மக்களுக்கு அவங்க எவ்வளவு பண்றாங்கன்னு பாருங்களேன். ஈவன் ஒரு ஜென்ரலா ஒரு நாட்டுல ஒரு டிசாஸ்டர் நடக்கும் போதோ, பெரிய பிரச்சனைகள் வரும்போதோ, அவங்க களத்துல இறங்கி எவ்வளவு நற்கிரியைகள் செய்யறாங்கன்னு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம நற்கிரியையில குறைஞ்சிட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா குறைஞ்சிட்டோம்னு சொல்லுவேன். நிறைய தொண்டு செய்யணுங்கிற மனப்பான்மையில ஆரம்பிக்கப்பட்ட எல்லாமே கமர்ஷியல் ஆயிடுச்சு இன்னைக்கு. சரி, யாரோ எப்படியோ போகட்டும், நான் நற்கிரியையிலே தொடர விரும்புகிறேன். என்னால இயன்றதை நான் எப்பவும் செஞ்சிட்டு இருப்பேன், இன்னும் தொடருவேன் அப்படின்ற மனப்பான்மையோடு கூட நம்ம இந்த செய்தியை நம்ம தொடர்ந்து கேட்போம். அடுத்ததாக லாபமானவைகளை விட்டு கிறிஸ்துவை தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:7. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணினேன். அப்படியே 11வது வசனம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமேன். பாருங்க, லாபமானவைகள் எல்லாம் விட்டு நஷ்டம் என்று எண்ணினேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அவருக்கு லாபமா இருந்தது, அவர் பழைய யூதனாவே இருந்திருந்தா அவர் எங்கேயோ இருந்திருப்பார். கமாலியல் பாதத்துல வளர்ந்தவர் அடுத்த இடத்துக்கு வந்திருப்பார். அவர் இவ்வளோ கஷ்டப்படணும், இவ்வளோ ஊர் ஊரா போகணும், இவ்வளோ துரத்தப்படணும், இவ்வளோ உடைக்கப்படணும், இவ்வளோ மிதிக்கப்படணும், இவ்வளவு இடத்துல அவமானப்படுத்தப்படணும், இவ்வளவு கப்பர் சேதங்களை சந்திக்கணும், இவ்வளவு சிறையில கடந்திருக்கணும், இவ்வளவு மக்களோட உதாசீனங்களை பார்த்திருக்கணும்ன்ற அவசியம் வந்திருக்காரு. ஏன் கடைசியில அவர் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார். அந்த நிலைமெல்லாம் அவருக்கு வந்திருக்காது. அவர் ஆக ஓகோன்னு எப்படியோ வாழ்ந்திருந்திருப்பார். அவர் சொல்ல போனா நல்ல வசதி படைத்தவரும் கூட, மிகப்பெரிய கல்விமானும் கூட, வேறு பெரிய ஸ்காலரு, எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனா அது எல்லாம் நான் நஷ்டமென்று எண்ணி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நம்ம பழைய வாழ்க்கையில நமக்கு ஏதாவது பெரிய லாபங்கள் இருந்திருக்கலாம், அதுக்காக திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது. அப்போ நஷ்டங்களை கிறிஸ்துவுக்காக அனுபவிப்பதற்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும். அது தயாரா இல்லாம நம்ம இவ்வளவு தூரம் பயணிச்சு வந்திருக்க மாட்டோம். ஆனா இனியும் அப்படி பயணிக்கிறோமா? இனியும் நிறைய பேர் லாபத்துக்காக இந்த கிறிஸ்துவை மறுதலித்தவங்க எத்தனை பேர்? எத்தனையோ குடும்பங்கள்ல சொந்த பேரண்ட்ஸே தன்னுடைய பிள்ளைகளுக்கு, வேற்று நம்பிக்கையில உள்ளவங்களுக்கு,
கிறிஸ்துவை அறியாத வாழ்க்கையில கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எந்த லாபத்துக்காக? நமக்கு தெரிஞ்ச லாபம்தான். அது மட்டும் இல்ல, தன்னுடைய லாபத்துக்காக, அதாவது எப்படி சொல்றது, நான் பெருசாகணுன்றதுக்காக பல பேரை வீழ்த்தி மேல வந்த எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. தன்னுடைய தொழில மேல வரணுன்றதுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கவங்க இருக்காங்க. தன்னுடைய வேலை இடத்துல ஒரு பெரிய பொசிஷனுக்கு வர்றதுக்காக எந்த எல்லைக்கும் போறவங்க இருக்காங்க. அப்ப எங்கிருந்து சொல்ல முடியும் இந்த வசனத்தை எல்லாம் நம்மளால தைரியமா சொல்ல முடியுமா? ஆனா என்னால சொல்ல முடியணும், உங்களால சொல்ல முடியணும். எவ்வளவு வேதத்தை நம்ம ஆராய்ந்து அவருடைய சமூகத்துல ஆராய்ந்து அவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற நம்ம நிச்சயமா சொல்லக்கூடிய வசனமா இருக்கணும், சொல்லக்கூடிய பின்பற்றக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும். அது என்னது? லாபமானவைகளை விட்டு. சில நேரத்துல நிறைய நமக்கு லாபமானது, நமக்கு இஷ்டமானது, அல்லது நமக்கு நமக்கு நம்ம நம்ம விரும்பக்கூடியது, அது அநேகவற்றை நாம் விட்டு விட்டு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டம் அடைய வேண்டியிருக்கும். அந்த நஷ்டத்துல நான் தொடர வேண்டும். எப்பவுமே எனக்கு லாபமா இருக்கணும்னா இந்த இடத்துல இருக்கவே முடியாது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. அப்போ சில நஷ்டங்களுக்காக கூட நன்றி சொல்லிட்டு ஆண்டவருக்குள்ள நம்ம தொடருவதற்கு நம்ம ஆயத்தமா இருப்போம். கிறிஸ்துவின் பாடுகளில் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் பாக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமென். பாருங்க, பாடுகளின் ஐக்கியத்தையும், கிறிஸ்துவோடு கூட நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கும்போது நமக்கு பாடுகள் இருக்கிறது. அதே 1ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 1:29-30 வாசிப்போம். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்பட்டதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. ஆமென். பாருங்க, கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும்போது, நான் ஒரு கிறிஸ்தவளாக இருக்கும்போது, நான் கிறிஸ்துவை சரியாக பின்பற்றும் போது, சொந்த குடும்பத்துல நம்மள வந்து சொந்தக்காரங்களை ஏத்துக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க, கூட இருக்கிற 4 பேருக்கு நம்ம தான் பகைவரா தெரிவோம். அப்போ இதெல்லாம் தான் பாடுகள். இப்போ நீங்க அன்னைக்கு இருந்த பாடுகள் வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்கு நமக்கு வர இந்த மாடர்ன் ட்ரெண்ட்ல, மாடர்ன் உலகத்துல நமக்கு இருக்கிற பாடு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சின்ன சின்ன விஷய பாடுகள் கூட நம்மளால, சின்ன பாடுகளை கூட நமக்கு ஏத்துக்க முடியல. சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன பாடுகள், சின்ன சின்ன உபத்திரவங்கள், கிறிஸ்துவ நிமித்தம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், கிறிஸ்துவை போல வாழுகிறது நிமித்தம், வசனத்தின்படி நீங்க வாழ நினைச்சாவே ஒருத்தன் உங்களுக்கு விரோதமாக நின்று கொண்டிருப்பான். அப்போ இந்த பாடுகள் எல்லாம் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நான் கிறிஸ்துவ உடையவள்னு சொல்லும் போது அவருடைய பாடுகளையும் நான் பங்காளியாக இருக்க வேண்டும். அப்போ இந்த பாடுகள் தான் நமக்கு கிரீடங்கள். ஆனா பாடுபடும் போது அது எல்லாரும் அப்படியே ஈஸியா ஏத்துப்போமானா? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டோம். மனசு வலிக்கும். அச்சோ, என்னடா இப்படின்னு இருக்கும், நமக்கு மட்டும் ஏன் இப்படின்னு இருக்கும். ஆனா அவன் நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம இந்த பாடுகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, இதற்காகவும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில தொடரலாம். போற இடத்துல எல்லாம் சத்துருக்கள் இருக்கலாம், நம்ம தலை மயிரிலும் அதிகமாக இருக்கலாம். இதெல்லாம் கிறிஸ்துவ நிமித்தம் நமக்கு வரக்கூடிய சில பாடுகள். ஆனா இது எல்லாவற்றிலும் சந்தோஷத்தோடு கூட நாம் தொடர வேண்டும். கிறிஸ்துவின் இறுதியாக ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். பிலிப்பியர் 3:20. பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். பாருங்க, கிறிஸ்துவின்
வருகையை எதிர்பார்த்து தொடர்கிறேன், அல்லது பரலோக வாழ்க்கையை எதிர்பார்த்து நான் தொடருகிறேன். கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து. நம்ம என்றைக்கு வேணாலும் கிறிஸ்து வரலாம், இன்னைக்கு வரலாம், இல்ல சில காலங்கள் ஆகலாம், அல்லது இறுதி காலத்தின் கடைசி விளிம்புல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகையை எதிர்பார்த்து தொடருகிறேன். அவரை சந்திக்கும் நாளுக்காக நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். சோ நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்கிறது. உலகத்துல நமக்கு சில காரியங்கள் இல்லாம இருக்கலாம், நம்ம நிறைய நஷ்டப்பட்டு இருக்கலாம், உலகத்துல நம்ம அந்த பதவிகளை இழந்திருக்கலாம், பட்டங்களை இழந்திருக்கலாம், சொத்துக்களை இழந்திருக்கலாம், எத்தனையோ நல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இல்லாமல் போயிருந்திருக்கலாம். ஆனா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். பாருங்க, பரலோகத்திலிருந்து வரப்போற கிறிஸ்து, அவர் வரும் நாள் எப்படி இருக்க போகிறது, அவர் வரும் நேரங்கள் எப்படி இருக்க போகிறது, நம்ம அவரை அழைத்து கொண்டு செல்ல அவர் வர காத்து கொண்டிருக்கிறார். நமக்காக பரலோகத்துல நமக்காக அவர் இருப்பிடத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அவருடைய வருகைக்காக, பரலோகத்திற்காக நான் தொடருகிறேன். அதற்காக அந்த காத்திருக்குதலோடு கூட நான் தொடர்கிறேன். சோ இப்படி இருக்கும்போது இந்த பிலிப்பியர் புத்தகத்தின் மூலமாக ஆசையாய் நாம் தேவனை தொடருவோம். இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இதுவரையிலும் நம்ம கற்று தேர்ந்தவைகளில நம்ம தொடருவோம். ஆவியின் கனிகளோடு தொடருவோம். கிறிஸ்துவின் ஊழியத்துல சுவிசேஷத்திற்காக நம்ம தொடர வேண்டும். அதையும் நம்ம அந்த ஒரு பாயிண்ட் நான் விட்டுட்டேன். கிறிஸ்துவனுடைய ஊழிய காரியங்கள், கிறிஸ்துவை அறிவிக்கிற காரியங்கள், கிறிஸ்துவனுடைய நாமத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த முக்கியமான காரியங்கள் எல்லாவற்றிலும் இதுவரைக்கும் நம்ம என்னவோ செஞ்சிருக்கலாம். இதுக்கு மேல என்ன பண்ண போறோம், எப்படி செய்ய போறோம், எப்படி ஆண்டவருக்குள்ள நம்ம தொடர போறோம். இது ஒரு தொடர் ப்ராசஸ், ஒரு நாள் 2 நாள் விஷயம் இல்லை. அப்போ இத ஆசையோடு கூட தொடருவோம். சில நஷ்டங்கள் வந்தாலும் தொடருவோம், லாபங்கள் வந்தாலும் தொடருவோம், போற்றினாலும் தொடருவோம், தூற்றினாலும் தொடருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். அருமையான வேத பகுதியை நாம் பார்த்தோம் இன்றைக்கு. பிலிப்பியர் புத்தகத்திலிருந்து பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களில் எழுதுகிற ஒரு புத்தகம். அவர் அந்த சமயத்திலும் ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்வது ஆச்சரியமா இருக்கிறது. நமக்கு வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் சீக்கிரமாகவே முடிந்து போகிறது. ஆனாலும் அவர் கர்த்தருக்காக கடைசி மூச்சு வரைக்கும் போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே டிரைவையும் அதே ஆசையையும் அதே வாஞ்சியை கர்த்தர் நமக்குள்ளாக வைக்கட்டும். மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல நாமும் கர்த்தருக்காக கடைசி மூச்சு வரைக்கும் ஓட கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. 10 காரியங்கள் இன்றைக்கு நாம் பார்த்தோம். கேட்ட பகுதிகளில் இருந்து இன்றைக்கு உங்களுக்கு ஏதாகிலும் காமெண்ட்ஸோ இல்ல வேத வசனங்கள் இருக்குமாகில் இந்த நேரத்துல பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆல்ரைட் சிஸ்டர், நீங்க ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத ஆராய்ச்சி நேரத்துக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வேத வசனங்கள் அப்பா எங்கள் உள்ளத்தில் ஆழமாய் எங்களை அசைத்திருக்கிறது ராஜா. அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆசையாய் தொடர இதுவரையிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் ஒவ்வொன்றிலும், இதுவரையிலும் நாங்கள் பிரயாசப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் இன்னும் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க, தொடர்ந்து உமக்குள் சீர்படுத்தி கொண்டு, எங்களை செவ்வைப்படுத்தி கொண்டு, மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, சாந்த குணத்தோடு அப்பா நாங்கள் ஆண்டவரே இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில தொடர்ந்து ஓடக்கூடிய அந்த கிருபைகளை அப்பா எங்களுக்கு தாங்க சுவாமி. எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க சுவாமி. எங்கள் மூலமாக பரலோகம் மகிழ்ச்சி அடையத்தக்கதாக ஆண்டவரே, தேவன் எங்கள் மீது பிரியப்படத்தக்கதாக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை காணப்பட, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை காணப்பட அப்பா எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. எங்களை வழி நடத்துங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பலவித போராட்டங்கள் வந்தாலும், பலவித இன்னல்கள் இடரல்கள் வந்தாலும், பல சோதனைகள் வந்தாலும், பல கண்ணீரின் பாதையில நடக்க நேர்ந்தாலும்
அப்பா எல்லாவித காலகட்டங்கள் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், லாபம் வந்தாலும், அப்பா ஆண்டவரே, குறைச்சல்கள் வந்தாலும், நிறைவுகள் வந்தாலும், அப்பா தொடர்ந்து நாங்கள் ஓடுவதற்கு எங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன், அப்பா எங்களை பலப்படுத்து கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு ராஜா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. சோர்ந்து போயிருக்கிற யாரா இருந்தாலும் இந்த நேரத்துல அவர்களை எழுப்புங்க சுவாமி. அப்பா தொடர முடியாதபடி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்தா அப்பா அவர்களையும் நீங்க தட்டி எழுப்புங்க சுவாமி. அவர்களையும் பலப்படுத்துங்க சுவாமி. அவிசுவாசத்துல இருந்தால் ஆண்டவரே அவிசுவாசங்களை நீக்கி போடுங்க சுவாமி. அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, அப்பா விழுந்து போன ஒரு சூழ்நிலை இருந்தால் ஆண்டவரே நீங்க எழுப்பி நடத்துங்க சுவாமி. நீங்க வழி நடத்துகிற தேவன் அப்பா. எங்களை எந்த எல்லையிலும் எங்களை எழுப்பி அப்பா எங்களை சுத்திகரித்து எங்களை உண்மை உள்ள தேவனாக நீங்க இருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் வேத பாடத்துல கலந்து கொண்ட பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் தேவனாகிய ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. Thank you all for joining today. God bless you all.